ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 7. காலையில் நான் கொஞ்சமாக காஃபி தான் எடுத்துக்கிட்டேன், சர்க்கரை போடாமல். நாளையிலேருந்து ரெகுலராக வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துடலாம். எதுவுமே இதே தானே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வேறு யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வேறு ஏதாவது ஃபுட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா நமக்கு அது ஒழுங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்காது. எந்த உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ கடைசி வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ வெள்ளை பூசணி ஜூஸ் எடுக்கிறவங்க கண்டினியூஸாக இப்போ போன 90 டேஸுக்கு எடுத்திருப்பீங்க. இப்போ அதே 100 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் அது உங்களுக்கு ஒத்துக்கலை, அதாவது உங்களுக்கு சளியாக இருக்குது, இல்லை சில பேர் சொல்கிறீங்க வீசிங் வருது, ஸோ அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் காஃபியோ டீயோ சர்க்கரை போடாமல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணி உங்கள் உடம்புக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. என்ன டெய்லி நம்ம இதே தானே பண்ணுறோம், இதே தான் செய்கிறோம் அப்படி கிடையாது. இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நான் நேற்று கத்திரிக்காய் கொஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன், நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு இந்த காய் எல்லாமே முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகம், பூண்டு, கல்லுப்பு, பெருங்காயத்தூள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தி மூடி வச்சு நல்லா வேகிறதுக்கு கொதிக்க விட்டுடணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே போட்டுட்டு காய் எல்லாத்தையுமே ஒரு முறை கலந்துட்டுட்டு தான் வேக வைக்க போகிறோம். அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க. காய் எல்லாமே நல்லா வெந்த பிறகு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்க. கத்திரிக்காய் கொஜ்ஜு நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிக்கிறத விட இது போல் மேஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி எல்லாமே உறிஞ்சு நல்ல கெட்டியாக இருக்கிறது போல் இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புமே ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து கத்திரிக்காய் கொஜ்ஜில் ஊற்றிடலாம். இது ஆப்ஷனல் கிடையாது, இது செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லாவே கலந்துட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இட்லி தோசைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவி ஆட்டம் வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், சாம்பார் மசாலா. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ராகி மாவு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதில் நல்லா மொறுமொறுன்னு 2 ராகி தோசை செஞ்சு இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜோட நேற்று காலையில் டிஃபன் நான் சாப்பிட்டுட்டேன். காலையில் எப்போவுமே நான் நல்லா வயிறு நிறைச்சி சாப்பிட்டுக்குவேன். பாதி வயிறு அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு நாள் ஃபுல்லாக ஏதோ நம்ம சரியாக சாப்பிடாத மாதிரிக்கும் பசி எடுக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். காலையில் நல்லா தேவையான அளவுக்கு 1 தோசை 2 தோசை, ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நாள் பசிக்காது, 1 தோசை சாப்பிட்டாவே போதும்னு தோணும். சில நாள் 2 தோசை சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்குங்க. இவ்வளோதான் சாப்பிடணுன்னா அப்புறம் பட்னியோட கிடக்க முடியாது இல்லையா, அது நம்ம வேறு ஏதாவது ஒரு நோயில் போய் முடியும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி தான் நல்லா மொறுமொறுன்னு செஞ்சு எடுக்க போகிறேன். ராகி மாவு நான் கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே ராகி மாவு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். எனக்கு சளியாக இருக்கிறதுனால நான் தூதுவளை ரசமும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 தோசையோட கொஞ்சமாக தூதுவளை ரசமும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்து ஜீரக தண்ணியும் நான் எடுத்துக்கிறேன். ஜீரக தண்ணியில் பிரியாணி இலை, பட்டை இது 2த்தையுமே சேர்த்தி போட்டு குடிங்க. இதனாலயா என்னன்னு எனக்கு ரீசன் தெரியாது, பசி அடங்கும் இந்த தண்ணி குடித்தாவே. மத்தியானத்துக்கு ராகி சேமியாவில் தான் வேக வச்சு சாதம் போல் எடுத்திருந்தேன். இதுக்கு நான் சிக்கன் கிரேவி எடுத்துக்கிட்டு சூடாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீரக தண்ணியோட மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டேன்.
நெய் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்த பாலாடை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். எனக்கு வீட்டிலையே நான் ரெடி பண்ணுற நெய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குறது எனக்கு அந்தளவுக்கு பியூராக தெரியல. அது மட்டும் இல்லாமல் தோசை மேலெலாம் போட்டு அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. நான் மாட்டுப்பால் தான் வாங்குவேன். அதை நான் என்ன செய்வேன்னா, வாங்கின காலையிலேயே பால் சூடு பண்ணி எடுத்து வச்சிருவேன். சாயந்தரம்ங்கும்போது சூடு ஆறிடும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்த நாள் காலைல மேலே பார்த்தோம்னா நல்ல ஏடு கட்டியிருக்கும். அதை எடுத்து இது போல் டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா சேர்ந்துரும். அதை மிக்ஸி ஜாரோட பாதி அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி தண்ணியில் போட்டு நல்லா வெண்ணெயை மட்டும் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு எண்ணெயும் பாலும் நல்லா பிரிஞ்சு வரும்போது இது போல் கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் நெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த நெய் வீட்டிலையே செய்கிற ஃப்ரெஷ்ஷான பசும் நெய், ரொம்ப ஹெல்தியானது. கடையில் வாங்குகிற நெய்யெல்லாம் எந்தளவுக்கு பியூரிட்டியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் வீட்டில் செய்கிற நெய் தீந்துருச்சுங்கிற பட்சத்தில் நான் அமுல் நெய் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். சாயந்தரத்துக்கு நான் கருஞ்சீரகம் டீ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் 100 கிராம் கருஞ்சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சு இது ரெண்டுத்தையுமே அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சாயந்தரம் இது போல் நான் டீ ரெடி பண்ணி குடிப்பேன். இதுக்கு நான் ஃப்ளேவருக்குன்னு எதுவுமே சேர்த்த மாட்டேன். இந்த டீ கூடவே நான் கொஞ்சமாக இஞ்சி மட்டும் தட்டி போட்டுக்குவேன். நைட்டுக்கு கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பேனில் 1.5 டம்ளர் தண்ணியில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு பொடி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லா வற்றி வந்த உடனே டம்ளரில் ஊற்றி அப்படியே நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் குடிப்பேன். இந்த ப்ரொசீஜர் தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன் மாற்றாமல்.